நம்ம இன்னைக்கு பேச போறது வந்து எம்ப்ளாய்மெண்டோட சக்சஸ். அதாவது எம்ப்ளாயி வந்து சக்சஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஹானஸ்டா சொல்றேன், நீங்க எம்ப்ளாயா இருந்தாலும் சக்சஸ் பண்ண முடியும். ப்ளீஸ் டேக் இட் ஃப்ரம் மீ. த அட்வைஸ் விச் ஐம் கோயிங் டு கிவ் இட் டு யூ ஆர் த 3 திங்ஸ் விச் ஐம் கோயிங் டு ஷேர் இட் டு யூ. 3 விஷயங்கள் ஷேர் பண்ண போறேன். எம்ப்ளாயியாவே இருந்து சக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். என்னோட கரியர்ல சம்பந்தம் என்னோட ஸ்டோரி கிடையாது. நான் என்னோட கரியர்ல சந்தித்தவர்கள். 1 என்னோட நண்பர். அவர் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் கம்பெனில வேலை செஞ்சிருந்தாரு. சின்சியரா வொர்க் பண்ணாரு. அவர் பண்ற வொர்க்க முதலாளிக்கு அப்டேட் பண்ணாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6, 7 இயர்ஸ் சின்சியரா வொர்க் பண்ணாரு. அதற்கப்புறம் ஒரு சூழ்நிலைகள்ல அந்த கம்பெனி விட்டு வெளிய வராரு. தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு அவர் ஒரு கோடீஸ்வரர். ஒரு 3 பெரிய பங்களா, பெரிய அ ஆடி கார், ஒரு பெரிய நல்ல ஒரு பிசினஸ் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட நண்பர் அவர் பேர் முருகன். அவர் சொல்றாரு அவரு. அவர் வந்து நேரங்காலம் பார்த்து வொர்க் பண்ணதே கிடையாதாம். சண்டே, சாட்டர்டேன்னு பார்த்து ஒர்க் பண்ணது கிடையாது. அதாவது காலம், நேரம் 2மே பார்த்து ஒர்க் பண்ணது. டைம் பார்த்துட்டு 6 மணி ஆயிடுச்சா அப்படின்னு போனது கிடையாது. அதே மாரி வந்து காலம், சாட்டர்டேவா, சண்டேவா, லீவ் நாள்ல ஒர்க் பண்ணோம்னு பார்க்கல. அப்படி ஒர்க் பண்ணதோடு இன்னைக்கு அவர் கோடீஸ்வரரா இருக்காரு. இது ஒரு உதாரணம். 2வது உதாரணம் என்னோட இன்னொரு நண்பர் பேர் வெங்கடேசன். அவர் மெட்ராஸுக்கு ஒரு 3ஆம் கிளாஸ் மட்டும் படிச்சுட்டு ஒரு டெய்லரா மெட்ராஸ்க்குள்ள வராரு. ஒரு கம்பெனில டெய்லரா வேலை செய்றாரு. இன்னைக்கு 3 ரேமண்ட் ஷோரூம் கம்பெனியோட ஓனர். 3ஆம் வகுப்பு படித்தவர். இன்னைக்கு அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வேலை செய்றாங்க. பெரிய கோடீஸ்வரர். அவருக்கும் ஒரு 3, 4 வீடு, பெரிய கார் எல்லாம் வாங்கியிருக்காரு. இதுவுமே எம்ப்ளாயியா இருந்து சின்சியரா வொர்க் பண்ணி சக்சஸ் ஆனவங்க. ஓகே இது 2 வந்து 2மே வொர்க் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டாங்க சார். அதனால சக்சஸ் சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. எம்ப்ளாயியா இருக்க 2 பேர பத்தி இன்னும் சொல்லப் போறேன் நான். ஒருத்தர் வந்து நான் 2 பேருமே நான் வொர்க் பண்ண கம்பெனில வொர்க் பண்றவங்க. ஒரு சாதாரண அசிஸ்டன்டா ஜாயின் பண்ணவரு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு அவர் ஜாயின் பண்ணும்போது ஒரு 15 வருஷம் இருக்கும். 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒரு ரூ. 3000 சம்பளத்துல ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரும் சனி, ஞாயிறு பார்க்காம, கால நேரங்கள் பார்க்காம உழைத்ததுனால இன்னைக்கு அந்த கம்பெனில ஜிஎம்மா இருக்காரு. இன்னைக்கு அவரோட சம்பளம் ஒரு 2 1/2, 3 லட்சம் ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்சு நான் அப்பாயிண்ட் பண்ணவர் தான். அக்கவுண்ட்ஸ்ல ஜாயின் பண்ணாரு. அவர் ஜாயின் பண்ணி இன்னைக்கு ஒரு 7 ஆண்டுகள், 7, 8 ஆண்டுகள் இருக்கும் போல இருக்கு. அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயின் பண்ணும்போது 1 லட்சம் வச்சுங்களேன் சேலரி எக்ஸாம்பிள். இன்னைக்கு ஒரு 6, 7 ஆண்டுகள் இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. சோ ஒரு கால நேரங்கள் பார்க்காம, சனி ஞாயிறுன்னு பார்க்காம, டைம் 6 மணி ஆயிடுச்சான்னு டைம் ஆயிடுச்சுன்னு பார்க்காம எவன் ஒருத்தன் உழைக்கிறானோ கண்டிப்பா அவனுக்கு வெற்றி வரும். ஒண்ணு வேலையாவே எம்ப்ளாயியாவே இருந்து சக்சஸ் ஆகும். இல்ல எம்ப்ளாயரா மாறினாலும் சக்சஸ் ஆகும். எம்ப்ளாயரா மாறுறதுக்குமே நீங்க சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்யற வேலையில ஃபோக்கஸ் பண்ணி என்ன வேலையா பெருக்கிற வேலையோ, துடைக்கிற வேலையோ, சேல்ஸோ, மார்க்கெட்டிங்கோ, ஹெச்ஆரோ, அட்மினோ, டேட்டா சயின்டிஸ்டோ, எனி ஜாப் நீங்க என்ன தொழில், என்ன வேலை செய்தாலும் ஒரு சேல்ஸ்மேனா கூட இருந்தா கூட சரி, ஒரு ஆபீஸ் பாய் சரி, சின்சியரா நீ ஒர்க் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்திரா நொய் கேள்விப்பட்டிருக்கோம். இந்திரா நொய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெப்சியோ கம்பெனியோட பிரசிடென்ட். அவங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினே ஜாயின் பண்ணிருக்காங்க. இது வந்து அமெரிக்கால நடந்த விஷயம். இந்தியால பிறந்தவர்கள் தான் அவர்கள். இங்க இருக்கிற அவர் ஓஎல்என் ஸ்கூல்ல படித்தவங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஆ ஹோலி ஏஞ்சல்ஸ்ல படிச்சு இன்னைக்கு வந்து அமெரிக்கால பெரிய பெப்சிகோ நிறுவனத்தோட தலைவரா இருக்காங்க. அவர்களும் எம்ப்ளாயியா இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனி நிறுவனத்தோட தலைவரா வந்திருக்காங்க. சுந்தர் பிச்சையும் அதே தான். இதெல்லாம் வந்து வெளிநாடுகள்ல நம்ம நாட்டுல பிறந்துட்டு அங்க போய் ஒர்க் பண்ணி பின்னால வந்துடுறோம். ஆனா நம்ம நாட்டிலேயே பிறந்து எனக்கு தெரிஞ்சே இந்த 4 நபர்கள் வேலை செய்து தொழில் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. வேலையிலுமே இன்னும் இருக்கும்போதும் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. சோ அதனால நான் உங்களுக்கு குடுக்குற சிங்கிள் அட்வைஸ் தயவு செய்து சனி, ஞாயிறுன்னு பார்த்து வேலை செய்யாதீங்க. சின்சியரா ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு வெற்றி வரும். இன்னொன்னு நேரம் பார்த்து 6 மணி ஆயிடுச்சா, மணி அடிச்ச மாரி கிளம்பணும்னு நினைக்காதீங்க. அதுக்குன்னு சும்மா வெட்டியா உட்கார்ந்து டைம் போக்க சொல்லல. வேலை இருந்தா சின்சியரா எடுத்து பண்ணுங்க. இந்த 2 விஷயத்த பண்ணுங்க. காலம் பார்க்காம, நேரம் பார்க்காம உழைங்க. உழைக்கிற உழைப்பை உன் முதலாளிக்கு கொண்டு போங்க. அப்ரைசல் கொண்டு போய் உங்களோட ஆக்டிவிட்டீஸ நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. என்ன பண்றீங்கன்றத அவருக்கு தெரிய வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி வரும். ஓகே. காட் பிளெஸ் யூ ஆல். சக்சஸ்ஃபுல் எம்ப்ளாயி அப்படின்ற கான்செப்ட்ல இந்த வீடியோ பேசியிருக்கேன். இது கண்டிப்பா உபயோகமா இருக்கும். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு உபயோகமா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.